வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பேபிகார்ன் பஜ்ஜி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பேபிகார்ன் எடுத்து நல்லா அலசி சுத்தம் செஞ்சுட்டு அது தலை பக்கமும் கீழே வால் பக்கமும் லேசாக கட் பண்ணிவிட்டு நடுவில் நல்லா கீரல் போட்டுடணும். இது போல் எல்லா பேபிகார்னையும் தலைவால் கட் பண்ணிவிட்டு நல்லா கீரல் போட்டு ஒரு பக்கம் நம்ம எடுத்து வைக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். கடலை மாவு 4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், உப்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போது கடலை மாவு போட்டுடலாம். அதுலேயே கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடணும். பேபிகார்ன்லேயே கொஞ்சம் ஈரம் இருக்கும், அந்த ஈரத்துலேயே நம்ம நல்லா கலந்து விடணும். மாவு எல்லாம் கலந்ததுக்கப்புறம் தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும். நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த மாவெல்லாம் கலந்து அந்த பேபிகார்னில் நல்லா பிடிச்ச மாதிரி நம்ம தடவி விடணும். தடவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட மூடி வைக்கலாம். இது பெரியவங்க வயசானவங்கலாம் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி காரம்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு வச்சுருக்கோம். 1 மணி நேரம் கழித்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பேபிகார்னை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். பேபிகார்ன்லேயே ஒரு லேசான இனிப்பு சுவை இருக்கும். அதோடு சேர்த்து இந்த லேசான காரமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வயசானவங்களாம் பொதுவாக காரத்தை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்றா போல் இந்த பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.